மனசுங்கிறது ஒன்று இருக்கணும். மனசுன்னு இப்போ சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோங்கிறார் டாக்டர். மனசு எந்த ஷேப்பில் இருக்குன்னு டாக்டர்கிட்ட கேளுங்க, டாக்டருக்கே தெரியாது. ஆனால் மனசு இருக்குன்னு டாக்டர் தான் சொல்கிறது. ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை தலை திரும்பிடுது அப்படின்னா குழந்தை தலை திரும்பணும்னு இந்த அம்மா நினைக்கணும். கர்ப்பவதியாக இருக்க இந்த அம்மா குழந்தைக்கு தலை சரியாக இருக்கணும்னு நினச்சதுன்னா ஸ்கேன் பண்ணும்பொழுது ஒருத்தர் அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. 10 முறை பார்த்தாலும் தலை திரும்பவே இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலான்னு ஒரு நர்சம்மா வந்து நீ கண்ணை மூடிட்டு உன் மனசில் உன் குழந்தை தலை திரும்பி ஒழுங்கான பொசிஷனில் இருக்கணும் நீ நினைமா ஆயிடும், கரெக்டாக ஸ்கேன் பண்ணிடலான்னா அதே மாதிரி நம்ம நினச்சி போனோன்னா அந்த மாதிரி குழந்தை திரும்பி இருக்கு. அப்போ மனசு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீயாக இருங்க சார், டாக்டரில் போய் கொஞ்சம் நேரம் இருங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. மனசு தான் வியாதிக்கும் காரணம். மற்றவர்களுக்காக நாம் செய்யும் நல்லது தர்மம் இது எல்லாத்துக்கும் மனசு ஒண்டிதான் காரணம். இந்த கணவன் மனைவிக்குள்ள மனசு பரிமாற்றம் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப மனசை மாத்திக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த புஷ்பத்தை தாயாருக்கு அர்ச்சனை பண்ணா என்ன பண்றோம்? ஓம் மாத்ரே நமஹா, ஹிருதயத்திலேருந்து இதயத்திலேருந்து எடுத்து போடுறோம். இப்படி இதயத்திலேருந்து எடுத்து போட்டோம்னா என்ன அப்படின்னா உன் மனசு என் மனசே உன்னுடைய திருவடியிலே வைக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை. இப்போ இந்த 6 வயசு 12 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதுக்கு 6 வயசு குழந்தைகிட்ட போய் இன்னிலேருந்து இவர் தான் உன் கணவர், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை டென்ஷன் ஆகிடும். இது ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்குது, இதுகிட்டே போகக்கூடாது, டிஃபிகல்ட்டான விளையாட்டு போல இருக்குன்னு நினச்சிக்காது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு விளையாட்டு காமிச்சு இதை சொல்கிறது அப்படின்னு பேர். குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பால்வாடி ஸ்கூலில் முதல்ல சேர்க்கறதுன்னு வச்சுக்கிறாங்க பாருங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குன்னு குழந்தை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுன்றது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் ஓஹோ நாமளும் பையன் மாட்டிட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு போகணும் போல இருக்குன்னு குழந்தைக்கு தெரியும். அது மாதிரி இந்த மாலை மாட்டு உற்சவத்தை பற்றி விவரித்து சொல்றதுக்காக தாய் மாமா தோல் தூக்கி ஒரு டான்ஸ் ஆடி இதை பற்றி சொல்றதுன்னு ஒரு வழக்கம். 6 வயசு குழந்தைக்கு தாய் மாமான்னா அவருக்கு 35 வயசு இருக்கும். ரொம்ப யங் பர்சனாக இருப்பார், அவர் ஈஸியாக தூக்கிடுவார். இந்த கல்யாணம் பண்ணுறவருக்கே 30 வயசுன்னா அவருடைய தாய் மாமாவுக்கு 70 வயசு இருக்கும். அவரே ஒருத்தர் தூக்கிட்டு வரணும், அவர் எங்கேருந்து இவங்களை தூக்க போறார்? அதனால இந்த சம்பிரதாயமே விட்டு போச்சு. இந்த மனசை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாற்றணுங்கிறதே மறந்து போச்சு எல்லாருக்கும். கல்யாணம்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஷேகன் கொடுக்கறது, ஃபோட்டோ எடுக்கிறது, எல்லாரும் வந்தாங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது, சாப்பிட்டோன்னே நாம் போய் சாப்பிட்ற மாதிரி ஊட்டி விட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இது முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகிறது, மறுநாள் சண்டை போடுறது. இது பேர் கல்யாணம்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அப்படி இல்லை. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ஆயிரங்காலத்து பயிருனா என்ன அப்படின்னா எப்போவுமே 80 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த அம்மா இந்த அம்மாவை பார்த்து இவன் சொல்லுவான், ஏ கிழவி பார்த்து நட, வயசாகிடுத்து, ஞாபகம் இருக்கா இல்லையா, மறந்துட்டியான்னு சொல்லணுமா. அதுதான் வாஸ்துவமான அன்பு. சார் உங்கள் வீட்டுக்காரம்மா எங்கே சார் போயிருக்காங்க அப்படின்னா எங்கேயாவது போயிருப்பாங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு தெரியும். நீங்கள் கேட்க மாட்டீங்களா? கேட்டால் திட்டுவாங்க, அதுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் இதே மாதிரி சொல்லிட்டு போவீங்களா அப்படின்னா நானும் அது மாதிரி கேட்டுக்கிறது இல்லை, எங்களுக்குள்ளே இப்படி வச்சுட்டு இருக்கோமுங்க. இது பேர் ஒத்துமையே கிடையாது. இதனால தான் மாலையை மாற்றுறதுன்னு பேர். அது அக்னிமுகமாக மாற்றணும்னு பேர். நீங்கள் மாலை எங்கே மாற்றுறது அப்படின்னு அவன் அது தலைவிதி பிரகாரம் நடக்கிறது, எங்கன்னே தெரியல, அது மாதிரி இருக்கு. அது மாதிரி சுவாமிக்கு மாலை மாற்ற உற்சவம் ஆச்சு. இப்போ ஊஞ்சல் வாசிக்க சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்க போகிறது. ஊஞ்சல்லாம் என்ன அப்படின்னா முன்னாடி போய் பின்னாடி வர்றது பேர் ஊஞ்சல்னு பேர். இந்த ஊஞ்சல் எவ்வளவு தூரம் முன்னாடி போகிறதோ அவ்வளோ தூரம் பின்னாடி வரும். அதனால வாழ்க்கையில இன்பமும் இருக்கு, பின்னாடியே துன்பமும் இருக்குன்னு அர்த்தம். இது இந்த மணமக்களுக்கு நம்ம மணமேடையிலேயே சொல்றோம். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறது இல்லை யாரும். கல்யாண மண்டபம்னு ஒன்று இருந்ததுன்னா அங்கே ஊஞ்சல் கன்ஃபார்மாக இருக்கு, வேணா பாருங்க. ஆனால் அந்த ஊஞ்சலே உபயோகப்படுத்துறது இல்லை யாருமே.
இந்த ஊஞ்சல்ல பட்டு போட்டு, பட்டு வஸ்திரம் போட்டா வழுக்கும். அப்படின்னா 2 படி ஏறினா ஒரு படி வழுக்கும். வழுக்கும் பொழுது இப்ப எப்படி நீ என்ன பேலன்ஸ் பண்றியோ அது மாதிரி வாழ்க்கை முழுக்க பேலன்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு இந்த கணவனும் மணமக்களுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொல்றது பேர் தான் இந்த ஊஞ்சல்ல உட்காருது. அந்த ஊஞ்சல்ல உட்காந்து பாலும் பழமும் கொடுப்பாங்க. பாலும் பழமும் எதுக்கு அப்படின்னா பாலை சாப்பிட்டு பட்டால தொடச்சி விடுவாங்க. இந்த பிசுபிசுப்பு தன்மை வாழ்க்கை முழுவதும் இருக்கும். இதை புரிஞ்சுட்டு ஒருத்த குடும்பம் பண்ணான்னா அவன் க்ஷேமமா இருந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்பேற்பட்ட ஊஞ்சல் உற்சவம் பகவானுக்கு நடக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா நாமெல்லாம் தவற விட்டு இருந்தா சுவாமிக்கு பண்ணி பார்க்கும் பொழுது அந்த தோஷங்கள்லாம் போய் பூர்த்தி ஆறுது அப்படின்னு பேர். அதனாலதான் கல்யாண மகோத்சவம்னு பேர். சுவாமிக்கு கல்யாண உற்சவமே அவர் பார்த்தது இல்லையா? இல்ல நாம கொடுக்குற பழம் புஷ்பம் இந்த பட்டு வஸ்திரம் விதவிதமான திருவாபரணம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவருக்கு. இதே சமயத்துல எத்தனையோ இடத்துல கல்யாண உற்சவம் நடந்துட்டு இருக்கு. இவருக்கே எத்தனையோ கல்யாண உற்சவம் நடந்திருக்கு. நாம ஏன் திரும்ப திரும்ப பண்றோம் அப்படின்னா நம்முடைய க்ஷேமத்திற்காக பண்றோம். நாம இந்த மந்திரங்களை பகவானை வச்சிருந்து கேட்கும் பொழுது அந்த தோஷங்கள்லாம் போய் லைட்டு போட்டோடனே இருட்டு போயிடுறது. லைட்டு வெளிச்சம் வந்துருச்சுன்னு தான் சொல்றோம். இருட்டு போயிடுச்சுன்னு யாருமே சொல்றது இல்லை. பகவான்கிட்ட இந்த மந்திரங்கள்லாம் காதால கேட்கும் பொழுதே அவனுக்கு துன்பம் போய் ஆட்டோமேட்டிக்கா க்ஷேமம் வந்துடுறது அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லாரும் இதே மாதிரி மௌனமா இருந்து இன்னும் ஒரு 1 ஹவர்ல கல்யாணம் முடிஞ்சிடும். 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் நாம உபயோகமா செலவு பண்றோமான்னு ஒருத்தர் கணக்கு போட்டு பார்த்தோம்னா 1 மணி நேரம் கூட இருக்காது. யோசிச்சு பார்த்துக்கலாம். அதனால இது இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு மகா பாக்கியம். இந்த 1 மணி நேரம் அவரை நினைக்கிறதுன்னு. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு தான் கல்யாணம் ஆகும்னு இல்லை. யார் யார் எத் காமயத்தே சர்வம் லப்யத்தே நாத்திர சம்சயா, எவர்கள் எதை பிரார்த்தனை செய்து அவர்கள் இந்த கல்யாண மகோத்சவத்தில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பிரார்த்தனை நிச்சயமாக அப்படியே நடக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அப்பேற்பட்ட விசேஷமான கல்யாண மகோத்சவம் ஊஞ்சல் நடக்கிறது. அப்பப்ப என்ன நடக்கிறதுன்னு சொல்றோம். நீங்க அதை பார்த்துட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கவங்களோ இல்ல மற்றவர்களுக்கோ இடைஞ்சல் பண்ணாம பக்கத்துல இருக்கவங்களோட பேசாம இந்த கல்யாண உற்சவத்தை இது மாதிரி தரிசனம் பண்ணோம்னா நமக்கும் க்ஷேமம் கிடைத்து அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. இப்போ சங்கல்பம் பண்ணி வச்சோமே சரியான நேரத்துல படிப்பு கிடைக்கணும். அந்த படிச்ச படிப்பு உபயோகமா இருக்கணும். அது எக்ஸாம் ஹால்ல போய் ஞாபகம் வரணும். ஞாபகம் வர்றதுங்கிறது யார்கிட்ட இருக்கு? ஒரு குழந்தை உட்காந்து படிக்கிறது. ஒரு நாள் முழுக்க டீயும் காஃபியும் இந்த அம்மா அப்பாவும் போட்டு கொடுத்துட்டு இருக்கா. இந்த குழந்தையும் படிக்கிறது. அங்க எக்ஸாம் ஹால் போய் தெரிஞ்ச கொஸ்டின் வந்தோன்னா ஹால்ல இருந்து வெளில வந்தோன்னே அடைச்ச இதுவா இதை போய் மிஸ் பண்ணிட்டோமே, நேற்று படிச்சோமேடா அப்படின்னு இருக்கே. இது யாரும் ஞாபகப்படுத்துறது? அங்க போய் பகவான் தான் ஞாபகப்படுத்தணும். அதுக்கு இப்போ இதே மாதிரி இருந்தோம்னா பகவான் அப்போ அது மாதிரி ஞாபகப்படுத்துவார்னு அர்த்தம். அப்பேற்பட்ட விசேஷமான கல்யாண உற்சவத்துல இப்போ ஊஞ்சல் மேல வைதிக காரியங்கள்லாம் நடக்க போறது. எல்லாரும் இதே மாதிரி மௌனமா இருந்து பகவானை தரிசனம் பண்றது. உள்ள சேவிக்கிறவாளுக்கு இடங்கள் இல்லாம எல்லாரும் இந்த பக்கம் உட்கார்ந்து வித்வான் ஊஞ்சல் வாசி.
कर्म करिष्ये एतोन्विन्द्रमित्यज्ञालजं प्रोक्ष्य एतोन्विन्द्रं स्तवाम शुद्धं शुद्धेन साम्ना शुद्धैरुद्धैर्वा विद्वांसं शुद्ध आशीर्वान्ममत् इन्द्रशुद्धो नागक शुद्ध शुद्धाभिरुद्भिः शुद्धो रयं निदारय शुद्धो ममति सौम्यः इन्द्रशुद्धो गिनो रयं शुद्धो रत्नानि दाशुषे शुद्धो वृत्राणि जिज्ञसे शुद्धो वाचं शिशाटसि ओम मणिदेवाद्रवणमाणचित्तामय्याशीरत्तमणि देवभूतिः दैव्याभूतारावनिशन्त पूर्वेरिष्टास्याम सर्वासुवीराः मह्यं वदन्तं वदानि हव्याकूति सत्यामनसोमेऽस्तु येन होमानिकां कदमच्चनाकं विश्वे देवासादिभोजदामे देवी ईश्वरवीरऋणकृणोत विश्वे देवादिगवीररत्वं माहास्पतिपतिरामातरो धर्मानदामद्विषदे सोमराजन्ने अग्निर्मण्यं प्रतिनदं पुरस्तारदब्दो गोपा परिपाहिनस्त्वं प्रत्यञ्चोडिन्द्रगदपुणस्ते महिषां चित्तं प्रभुदाविनेशते उद्धन्यमानमस्यामेद्यमुपाप्मानमितमानस्य हन्तु शिवानसन्तु प्रतिदश्चतश्च शन्नो माता पृथिवीतोगजाता उदक्यदिनेन सौम्याकृणत्वगं रशना होत विगुंशते अष्टामन्तकं रशना पितोहरव्येन देवासोदनयन्न विष्क्रियाः सूर्येण ब्रह्मरुददाविदृदैकं चक्रं निर्गुहादुदकं विश्वे देवासो अनुतन्मानुजातकृश्रोत्रं ते चक्रे आस्तात् विबन्धाः चराचर सुचीते पुत्रं विनीत पूषारदया तकुं सुबस्पति वरेण्यं रेखा गायत्र्या प्रोक्ष्या जातवेतो भुवनस्य रेतनिगजञ्जदमुदोलज्ज निश्यते अग्निवश्वत्तादधिगं यवागकं समीगर्भाचन यन्नोमजोभूः कृतप्रतीकैति प्रज्वाल्या कृतप्रतीको दियोनिरग्निर्कृतैः समिद्धो कृतमस्यान्नं कृतपृषद्वाधरिता वहन्ति कृतं पिबन् स्वेदा दक्षदेवाः आयुद्धायति प्रणम्या आयुद्धाग्ने कविशोचिषाणो कृतप्रतीको कृतजोनिरेति कृतं वेत्वा मरुजारगव्यप्यसेव पुत्रमभिरक्षदादिमम् उपावरोगेति अग्निं निदाय उपावरोगजातवेदपुणत्वं देवेभ्यो हव्यं वहनप्रजानन् आयुप्रजागुण्डजमस्मासु देगजस्रोतीति गिनोदुरोणे अग्निं प्रतिष्ठापयामि अग्नाजागवितरे कृणानो हम्यदात्रे निहोता चच्चुबर्गिति अजं तेजो निरुद्वि अजतो जातो अरोतताः तञ्जानन्नहारोहाता नो वर्धयारजं मदिगिन्नामेग्नेऽग्निगं दानस्फोटानि सुप्रजास्वानि सुवीर्याय मदिप्रजापतिवर्चोदधामरिष्टास्याम तनुवा सुवीराः यो नो अग्निपितरो गत्वन्तरमद्यो मद्यागुं मा विवेश तमात्मन्वरिगिन्नेमहे वयं मासो अस्माकम् अपहाय परागात् अग्निध्यानमहामन्त्रस्य अगस्त्य भगवान् नटिके अनुष्टुप्छन्दः उदाशनो देवता रम्बीजं स्वाहा शक्तिः स्वदाकीलकम् उदाशन प्रीत्यर्थे होमे विनियोगः स्वस्तिपूर्णमुखात्मने अङ्गुष्ठाभ्यां नमः दर्जनीभ्यां नमः धूम्राक्षारपद्यमाभ्यां नमः धनुर्धराणामिकाभ्यां नमः सहस्राश्रयगणित्तिकाभ्यां नमः वैश्वानरालकरतलकरपिट्टाभ्यां नमः स्वस्तिपूर्णमुखात्मने गतिराज नमः तेजोराशियसरसे स्वाहा धूम्राक्षारिकारीवटते धनुर्धराय कवचाय पुं सहस्राश्रये नेत्रत्रयाय ऊढते वैश्वानराय अस्त्रारपते भूर्भुवस्वरवृति दिग्बन्धः ज्ञानं चत्वारि शृङ्गात्रयो शिवदा द्वे चिरिटे सप्तहस्तासो अस्याकृता बुद्धो वटभोरो रवीति महो देवो मर्त्यागुम् आविवेशा जेठिकदेवपुत्रसो न सर्वा पूर्वोऽजातस्सं गर्भे अन्तः विजायमानस्तु जनिष्यमान प्रत्यन्मुखात्तिष्ठति विश्वतोमुखः अग्ने अभिमुखो भवाग्निं जायामि अग्निमावाविजामि जातवेदि समावाविजामि पावकमावाविजामि हुताशनमावाविजामि यज्ञेशमावाविजामि यज्ञपुरुषमावाविजामि ओम अग्निजे नमः ओम जातवेदिसे नमः ओम पावकाय नमः ओम हुताशनाय नमः ओम यज्ञेशाय नमः ओम यज्ञपुरुषाय नमः आसनाय सर्वस्तोपचारान् समर्पयामि ओम इन्द्रमावाविजामि अग्निमावाविजामि यममावाविजामि निरुद्धमावाविजामि वरुणमावाविजामि वायुमावाविजामि कुबेरमावाविजामि ईशानमावाविजामि ओम इन्द्राय नमः ओम अग्निजे नमः ओम यमाय नमः ओम निरुद्धे नमः ओम वरुणाय नमः ओम वायवे नमः ओम कुबेराय नमः ओम ईशानाय नमः इन्द्राय लोकपालेभ्यो नमः आसनादि सर्वोपचारान् समर्पयामि यदापाकं कदलीफलताम्बूलं निवेदयामि समस्तोपचारान् समर्पयामि ओम कर्मणेवां देवेभ्यश्च गेजम् इदमापः शिवा शिवतमा शान्ता शान्ततमा शुभा शुभतमा भूता भूततमा पुण्या पुण्यतमा मेद्या मेद्यतमा अमृता अमृतरसाः भूता ब्रह्म पवित्रेण भूता सूर्यश्चरस्मिभिः आपो वायुदकं सर्वं विश्वा भूतान्याप प्राणाव आदितेन मन्यस्व दक्षिणतो वेदिं परिपुजामि सत्येन त्वा परिपुजामि सत्यव्रतोऽहमस्मेन पतेन मन्यस्व पश्चिमतो वेदिं परिपुजामि सत्येन त्वा परिपुजामि सत्यव्रतोऽहमस्मे सरस्वतेन मन्यस्वोत्तरतो वेदिं परिपुजामि सत्येन त्वा परिपुजामि सत्यव्रतोऽहमस्मे देवदविदप्रसुवपुरस्तात् वेदिं परिपुजामि सत्येन त्वा परिपुजामि सत्यव्रतोऽहमस्मे गायत्र्या वेदी प्रोक्ष्य ब्रह्मज्ञानपदमं पुरस्तात् श्रीमतः सुहृतो वेन आवः
सत्या उमास्य विट्टा चतुर्जुनानि मददश्चैवः ओम भूर्ब्रह्माणं ध्यायामि ओम भूर्ब्रह्माणमावाहयामि ओम भूर्प्रजापतिमावाहयामि ओम स्वपितामहमावाहयामि ओम भूर्भुवस्वरण्यकल्पमावाहयामि सोमो देवकं सोमो अर्वन्तमाजुगा सोमा वीरं कर्मण्यं ददातु साधन्यं विदत्यकं समेदं दृष्टवनं यो ददातु तस्मै ओम सोममावाहयामि ओम भूर्यज्ञाङ्गमावाहयामि ओम सुवरिन्दुमावाहयामि ओम भूर्भुवस्वश्चन्द्रमावाहयामि ब्रह्मणे नमः सोमाय नमः सनादे सर्वोपचारान् समर्पयामि यथापाकं कदलीवृताम्बूलं निवेदयामि सर्वोपचारान् समर्पयामि अतिथिरस्य चित्रपत्र उत्तरे भूतगतस्तापोटं जन्यं भयमपोढास्येनाभिक्वरीः सकरास्तेति विन्यस्य सकरास्ता महीनामिति भजति महीनां चोषधीनाकुण्डदत्तस्य देक्षीयमानस्य निर्वपामि देव यज्ञाजी वसूनां पवित्रमजारं वसूनां पवित्रमधरस्तदारं देवोपस्विदात्पुरात्मचित्रेण पवित्रेण वसुः सूर्यस्य रश्मिभिः इदं विद्युर्विचक्रमे वेदान्तदेवतं समूढमित्यभागं सुदे उद्भवत्वदहं हृदयां प्रपटिभिर्भूजातकं हरत्ते माविज्ञातुं तत्त्वा लोकत्रिषु लोकेषु रोचरा अन्तर्गतं दक्षान्तरिता अराधरोरपगदावृत्तिरपगतं पापं दक्षिणद्वाङ्गारं गालत्र्याविस्यातरैव धनुस्तार्यमधिश्रित्य दर्भोल्केन भक्त्वा अवतारयति पूर्वोत्पवित्रेण आद्यपात्रे तृपूजा देवोपस्सवितात्पुरात्मचित्रेण पवित्रेण वसुः सूर्यस्य रश्मिभिः गर्मोऽसि राजस्फोटपतिरिघोर्चन्द्रिगुम्हा उत्तरपश्चिमेनिधाजाद्भिप्रोक्ष्य आप्याजन्तामापवोटुतृमरुतां विषतरिच्चरिवङ्गच्चतुतो नाविट्टिवेन यस्वाहा दिवन्तकं समिति मक्यज्ञे बृहत्तपत्तरे समितस्याभिषेत्वा देवस्य त्वा रवितप्रथमे अश्विनार्बाहुभ्याम् कृतं विहरामि तरुमभिकारयामि वैवाहिकैक्यमावाहयामि वैवाहिकैक्यमावाहयामि यज्ञदेवत विश्वान् देवानावाहयामि सर्वान् देवानावाहयामि वैवाहिक यज्ञानजुट्टं निर्वपामि यज्ञदैवत विश्वेभ्यो देवेभ्यो जुट्टं निर्वपामि सर्वाभ्यो देवताभ्यो जुट्टं निर्वपामि आद्यं प्रतिष्ठयामि अग्ने ज्योतिरसि समिदसि स्वाहा अमृतमतिवारुणमसे अन्तर्गतं दक्ष अन्तर्गत आराधनः प्रतिष्ठकं दक्ष प्रतिष्ठ आराधनः चित्पतित्वापुण आत्मचित्रेण पवित्रेण वसः सूर्यस्य रश्मिभिः स्वाहा वाक्पतित्वापुण आत्मचित्रेण पवित्रेण वसः सूर्यस्य रश्मिभिः स्वाहा देवत्वाद विदापुण आत्मचित्रेण पवित्रेण वसः सूर्यस्य रश्मिभिः स्वाहा वैवाहिक यज्ञाय स्वाहा यज्ञदेवत विश्वेभ्यो देवेभ्यः स्वाहा सर्वाभ्यो देवताभ्यः स्वाहा ओम अदितेन्वमग्रस्ताः अनुमतेन्वमग्रस्ताः सरस्वतेन्वमग्रस्ताः देवदविदप्रासावीः ओम भूः अग्नि आराधन कर्मणि स्वर मंत्र तंत्र सर्वदोष प्रायश्चित्तार्थमदो देवादि षड्वैष्णव होमं होष्य अभूवद्वज्ञातो देवा अदितेन मन्यस्वा नमतेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवदविदप्रसुवा अतो देवावन्तुरादितो विट्टर्विचक्रमे पृथिव्या सप्तनामभिः इदं विट्टर्विचक्रमे त्रेधानिदेवतं नमो नमस्वागुं सुरे त्रीणि पदा विचक्रमे विट्टर्गोपादाभ्यां गोधर्माणि धारयन् स्वाहा विट्टो कर्माणि पश्यतेतो प्रदानि पुष्पते इन्द्रस्य जसखा स्वाहा तद्विट्टो परमं पदकं सदा पश्यन्ति सुरः दिवि वदक्षुणात् दग्धस्वाहा तद्विप्रातो पण्डवोजात्वाकुं तस्मिन्दते विट्टो परमं पदक स्वाहा अदितेन्वमग्रस्ताः अनुमतेन्वमग्रस्ताः सरस्वतेन्वमग्रस्ताः देवसविदप्रासावीः ओं भूः अद्य पूर्वोक्तया विशेषणविसिद्धानामस्यां वर्तमानायां शुभदितौ वै देवदेव्योस्त वैवाहिकर्माङ्गं सद्याङ्कुरात्मरङ्गरिव्याभूपस्पृश्या शुचिवोहव्यामृतशुचीनागं शुचिकं घनोमेद्वरकं शुचिव्यकार्तेन सत्यं तदाभाजन् शुचिजन्मानसुदयपावकाः मध्ये ब्रह्मज्ञानं प्रथमं पुरस्ताद्विधि मदस्रुजा वेनावहात बुद्ध्या उमास्य विट्टा सदस्योनि मददश्चैवः ओम भूर्ब्रह्माणमावाहयामि ओम भूर्प्रजापतिमावाहयामि ओम पितामहमावाहयामि ओम भूर्भुवस्वरण्यकल्पमावाहयामि इन्द्रं प्रणयन्तं वृत्रकृश्रवन्तकं सुविदारवन्तं ददातु शक्रसुगजस्य लोकमिन्द्रं मन्ये भद्रं मातरं च इन्द्रमावाहयामि सजीवतिमावाहयामि पुरुभूतमावाहयामि पुरन्द्रमावाहयामि यमोदाधारपृथिवी यमोद्यामसूर्यः यम सर्वमृत्युस्तेन प्राणानां वायुनां यममावाहयामि धर्मराजमावाहयामि मध्यस्थमावाहयामि पादधरमावाहयामि एते शतंवर्णते सहस्रं नित्यदात्माधावितदा पुरुद्रा तेभ्यो इन्द्रसविदोरवित्तर विश्वे देवामञ्जतमरुदस्वत्यावृणमावाहयामि प्रचेतुमावाहयामि चित्तामृतमावाहयामि आदस्पुतिमावाहयामि विष्णवादिकौबेरक
दक्षो राजेन प्रेषिताः ग्रामकं प्रजानयो गच्छन्ति इत्यन्तो पञ्चाकृतां कुबेरमावागजामि यक्षराजमावागजामि पौलुष्टमावागजामि धनरमावागजामि सोमो देनकं सोमो अरिवन्तमाजुकं सोमो वीरं कर्मण्यं ददातु साधन्यं विदत्यकं तवेदं विदुष्टवनं यो ददातु तस्मै सोममावागजामि यज्ञाङ्गमावागजामि इन्दुमावागजामि चन्द्रमावागजामि आवादिदेवताभ्योर्महत्मत्वोपचारान् समर्पयामि यदा पाकं कदलीफलताम्बूलं निवेदयामि सर्वोपचारान् समर्पयामि सकलवाद्यं ब्रह्मणे नमः एतानि बीजानि वापयामि ब्रह्मणे नमः एतानि बीजानि वापयामि इन्द्राय नमः एतानि बीजानि वापयामि सुजीवो मरुतस्वचीनागं सुजिगं घनों मेत्वरगं सुजिव्यहार्तेन सत्यमुदापाजं सुजिजन्मानस्वजपावगाः शन्नो निधत्तां तपसो जिहत्तां स्वजम्बुरक्षेमतरेमताजा शेषमावागजामि सहस्रदीर्घमावागजामि अनन्तमावागजामि नागराजमावागजामि शेषच्छेदमादनम् इदं बालयोः पाद्यमिदं दानमदमध्यम् इदमादवनीदम् एते प्रोदवत्र उत्तरीयावरणौ भवीत पुष्पगन्धात्तीः मे पुष्पाक्षदाः लघुमाग्रापजामि दीपं दर्शयामि निरापाकं कदलीफलं निवेदयामि ताम्बूलं समर्पयामि सर्वोपचारान् समर्पयामि सर्वोपचारान् समर्पयामि अद्य पूर्वोक्त एवं विशेष प्रसिद्धायामस्यां वर्तमानायां शुभजितो देवदेव्योश्च वैवाहिक कर्मांगं विशेष पूजा कर्म करिष्ये अपूपस्पृश्य सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा வெளிநாட்டுல ஒருத்தர் இதே மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. சுமாரா ஒரு ஆயிரக்கணக்கான பேர், ஒரு 5000 பேருக்கு மேல ஒரு ஜனங்க. ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து கலந்துட்டாங்க, ஒரு வெளிநாட்டுக்காரங்க. அவர் கேட்டாரு, என்ன நடந்துட்டு இருக்குன்னார். ரிச்சுவல்ஸ் ப்ரோக்ராம் இது, சுவாமிக்கும் தாயாருக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னார். எங்களை போல உள்ளவர் அவர் சொன்னாரு, இவங்க எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் பாக்குறாங்கன்னு எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, இல்ல டெஃபினட்டா சொல்றேன் இவங்க இதுதான் பாக்குறாங்கன்னு. எதை வச்சு நீ ஜட்ஜ் பண்ணுவ அப்படின்னு அவர் கேட்டாரு. அதுக்கு அவர் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொன்னோடனே கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ ஒரு 10 பேர் தான் சொன்னான்னா என்ன அர்த்தம் இருக்கு? இத்தனை பேரும் இங்க இருக்க உட்காந்துருக்கோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. உள்ள இருக்க ஸ்ரீனிவாசர் எல்லாரும் எதுக்குடா வந்திருக்காங்கன்னு வந்து பாத்துட வேண்டாமா? ஒருத்தர் கூப்பிடுறோம், எல்லாரும் என்ன நினைச்சுக்கணும், தன்னுடைய கணவனை கூப்பிடுறோம், 2 வாட்டிக்கு மேல அவர் ஏன்னு கேட்கல அப்படின்னா உள்ள இருக்க பாத்திரங்கள்லாம் பேசும். அது அவர் கேட்டோன்னா என்னம்மா சத்தம்னு அவர் கேட்பார்ல. இது மாதிரி சுவாமிக்கு கோவிந்த நாம சொல்லி கூப்பிடணும். இது சொல்றதுக்கு தானே இத்தனை பேர் உள்ள போறவங்களுக்கு இடஞ்சலா இருக்கு. எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க, உள்ள கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சேவிக்கிறாங்க. நாம இங்க சிரமப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோம், ஒரே இடத்துல உட்காந்துட்டதே இல்லை. என் பிரசாதம் வாங்கும்பொழுது என் பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு கேட்கறவங்கன்னு ஒரு பேர் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவானா சார்னு கேட்கற ஒரு பையன் 10 பேர் இருக்கான். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு கிளாஸுக்கு ஒரே வாத்தியார், ஸ்டூடெண்ட் 50 பேர், ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரான். என்ன காரணம் அதுக்கு? வாத்தியார் மேல மிஸ்டேக்கா, ஸ்டூடெண்ட் மேல மிஸ்டேக்கா? அந்த ஒருத்த ஒழுங்கா கவனிச்சிருக்கான்னு அர்த்தம். அதனால சுவாமிக்கு இப்ப விசேஷ பூஜை நடக்கிறது. விசேஷ பூஜைன்னா மாப்பிள்ளையா வரிக்க போகணும். இது வரையும் மாலை மாத்து உற்சவம் இதெல்லாம் முடிஞ்சு அங்குரார்ப்பணம் நடந்திருக்கு. நம்ம பாரத தேசமே விவசாயம் தான் முக்கியங்கிறது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும்,
சாப்பாடு இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுறான். டாக்டரே டயத்துக்கு சாப்பிடுங்க சார்னு அட்வைஸ் பண்றாரு. ஏன் அப்படின்னா சாப்பாடை நம்பி தான் இந்த உலகமே இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துறோம். பஸ்ஸில் ஒருத்தர் சீட்டு கொடுத்தான்னா வரும்போது ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு வரும். 1 மணி நேரம் சீட்டு கொடுத்தவனுக்கே இங்கே 100 வருஷம் சீட்டு கொடுத்துருக்காரு பெருமாள். அது இந்த அங்குரார்ப்பணம், இந்த விவசாயத்தை வச்சு தானே. இந்த விவசாயத்துலலாம் நவதானியத்தில் சிறுதானியம் தான் இருக்கு. இப்போ டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, சார் சிறுதானியமாக சாப்பிட்டு பழகுங்க சார், கார்போஹைட்ரேட் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் நாம் சாப்பிட்டு இருந்தோங்கிற சம்பிரதாயம் முன்னாடியே இருக்குது புஸ்தகத்தில். இதுதான் வழக்கமாக இருந்தது நமக்கு. இதை வந்து கேவரு கூழ சாப்பிட்டு தான் காலையில் டிஃபனாக இருந்தது. இட்லிங்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். இட்லி எப்படி இருக்குன்னு தாத்தாவை கேட்டால் தெரியாது. ஒரு 90 வயசு தாத்தாவை கேட்டால் இட்லி எப்படி இருக்குன்னு தெரியாது. அவருக்கு கேப்ப கூழ் சாப்பிட்டு தான் பழக்கம். அந்த அங்குரார்ப்பணம், ஏன் இந்த அங்குரார்ப்பணம் பண்ணுறது அப்படின்னா, இந்த விதை மண்ணில் புதைப்போம், மண்ணை தாண்டி மேல் நோக்கி வளரும். இது மாதிரி சுபகாரியங்கள் மேல் நோக்கி வளரணும் அப்படின்னு இங்கே சுவாமி முன்னாடி பண்ணியிருக்கு. இப்போ மாப்பிள்ளையா வரிச்சு ஒரு மாப்பிள்ளை வந்தாருன்னா என்ன பண்ண சார், மாப்பிள்ளை வந்திருக்காரு சார், இன்னைக்கு நான் ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன்னா மாப்பிள்ளைன்னா பிள்ளைங்கன்னா ஒரு கூட ஜாஸ்தி. நம்ம பொண்ணை வச்சு பார்த்துக்கிறானே, அதுக்கு என்ன கொடுத்தா சரி அப்படின்னு தோணும். அதை சுவாமிக்கு மாப்பிள்ளையா வரிக்கிறது, கால் அலப்பி விட்டு கை தொடச்சி விட்டு சுவாமிக்கு குடிக்க தேர்த்தம் கொடுத்து பெண்ணுக்கு மையிட்டு விட்டு, இதெல்லாம் சம்பிரதாயம். ஸ்திரீகள் அவசியம் தெரிஞ்சுக்கணும், மற்றவர்கள் இதை தெரிஞ்சு கடைபிடிக்கணும் அப்படின்னு பேர் இதுக்கு. அது சுவாமிக்கு பண்ணி திருமங்கல்ய தாரணம் வஸ்திரம் ஓதி கொடுத்து நடக்க போகிறது. சுமாராக ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் கல்யாண உற்சவம். எல்லாரும் இங்கே கவனிக்கணும். கவனித்து பெருமாள்கிட்ட வர சிரமப்பட்டு உட்காந்துருக்கேன். எனக்கே பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்குது. ஐயோ பாவம் இவ்வளோ சிரமப்பட்டு உட்காந்துட்டு இருக்காளேன்னு. ஆனால் இது முடிஞ்சோன்னா பெருமாள் கிருபை பண்ண போகிறாருன்னு அது சிரமமே இல்லாமல் வருமோனோ. அது 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 அந்த கிருபையை நினச்சா சந்தோஷமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இங்கே கோவிந்த நாமம் ஒரு தடவை சொன்னோம்னா இங்கே ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா அந்த ஒருத்தர் 1000 தடவை சொன்ன புண்ணியம் வருது. இதுதான் கூடியிருந்து குளிர்ந்தேலோரும்பாவாய்னு தாயார் சொல்றது. ஆண்டாள் நாச்சியா சார் இங்கிலீஷ்கார பண்றா இப்போ சார் கம்பைன் ப்ரேயர் பண்ணணும் சார் அப்படிங்கிறா. எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கிறா. இதை வச்சுதான் கம்பைன் ஸ்டடி வந்தது. அவன் இதை வச்சுதான் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் நாம எப்படி வேதத்துல சொல்றோம், ஏகஸ்தபகா திரத்யாயி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பகவான ஒருத்த ஜபம் பண்றதோ ஸ்தோத்திரம் பண்ணணும்னா தனியா போயிடலாம், இன்னொருத்தரோட சேர்த்துக்க கூடாது. இப்ப என்ன அப்படின்னா, ரிமோட்டு செல்போனு எல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு அந்த புக்கை வச்சுன்னு உட்காந்துக்கலாம். ஒரு ஃபோன் வந்ததுன்னா 1 நிமிஷம், இதுக்கு 1 நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கு பேசலாம். அதுக்கு 1 நிமிஷம் யாருமே சொல்றது இல்லை. அதனாலதான் ஆப்பிள் 14, 15 அது வளர்ந்துட்டே இருக்கு. புத்தகம் அதே மாதிரியே இருக்கு. பெற்று சரஸ்வதி பூஜைக்கு தான் எடுக்கிறோம். அது மாதிரி பகவான் கிருபை பண்ண போறாரோன்னோ, அந்த கிருபை ரொம்ப விசேஷமான கிருபை. பகவானுக்கு இது மாதிரி நடக்க போறது. எல்லாரும் சேர்ந்து இருந்து இதே மாதிரி பார்க்கணும். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். முதல்ல பெருமாளுக்கு கால் அலம்பி விடுறது. நீங்க இதே மாதிரி பொறுமையா இருந்தோம்னா 45 நிமிஷம் ஆகும். பொறுமை இல்லை அப்படின்னா 15 நிமிஷத்துலயே ஆயிடும். ஃபர்ஸ்ட் பெருமாளுக்கு கால் அலங்கும். த்ரீணி பதா விசக்கிரமே விட்டுர் கோபா அதாபியா ததோ தர்மானி தாரஜன்னு ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீனிவாச சுவாமினே நமஹ. வாத்தியம் சமர்ப்பயாமி. ஆமாவாஜஸ்ய பிரசவோஜனம் யாவா பிருத்திவி விஸ்வசம்போஹ. பெருமாளுக்கு கை அலம்பி விடுறது. அர்க்யம் சமர்ப்பயாமி. ஷன்னோ தேவி ரபிஷ்ட ஆபோ பவந்து வீதரே ஷய்யோ ரபிஷ்ணவந்து நஹ. பெருமாளுக்கு தேவத்தம் கொடுக்கறது. வீட்டுக்கு வந்தா தண்ணி கொடுக்குற வழக்கம் இல்லையா. முகே ஆச்சமனீயம் சமர்ப்பஜாமி. தூபம் ஆக்ராபஜாமி. சுகந்தம் சென்ட் பூசி விடுறதுன்னு சொல்றாங்க இல்லையா. வீடு முழுக்க நாமெல்லாம் இப்ப ஸ்ப்ரே யூஸ் பண்றோம். அப்பெல்லாம் தூபம் தான் இருந்தது. இப்ப எல்லாருக்கும் இரும்பல் வருது. இதை கண்டா இமே தூபா சுரபினோ திவ்ய தூபா திவா மணி அடி சுரபினோ திவ்ய தூபா திவாசிதாக பூதா பிரம்ம பவித்ரேன பூதா சூரியஸ்ய ரஸ்மிபிஹி தூபமாக்ராபஜாமி. சுப்ராட் ஜோதிஷ்ட தேவானாம் தேஜஸ்ச சதத பிரபஹ பிரபாஸ்கரோ மகாதேவா தீபோஜம் பிரதிகிருஹ்யதாம் தீபம் தரிசயாமி. பெருமாளை மாப்பிள்ளையா வரிக்கிறது. சகல வாத்தியம்
கல்யாணம்னா முதல்ல பொண்ணு பார்க்குறோம், அப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணுறோம், அப்புறமா கல்யாணத்துக்கு வரும். இந்த சம்பிரதாயம்லாம் இவ்வளவு அவசரத்தையும் சொல்கிறேன்னா ஒரு ஒரு 2 பேராவது கடைபிடிப்பாங்கன்ற ஆசை தான். பாரத தேசமே கர்ம தேசம்னு பேர், கடமையை தவற விடாமல் செய்பவர்கள் அப்படின்னு பேர் பாரத தேசத்துல. இந்த வாஸ்துவமா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த மன மேடையில மன கோலத்தோட இந்த மனையில உட்காந்துதான் அந்த கணவன், அதாவது அந்த மணமகன் மணமகளை பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, முன்னாடி இன்டர்வியூ வைக்கிறான், உத்தியோகத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி முதல்ல இன்டர்வியூ வைக்கிறான். இதுக்கு முன்னாடி எல்லாம் இவன் வச்சிருந்தான், மணமகன் இன்டர்வியூ வச்சிருந்தான். இப்பெல்லாம் மணமகள் வைக்க ஆரம்பிச்சுட்டான். இன்டர்வியூ வைக்கிறா, அவ 10 கொஸ்டின் எழுதினு வரா. இவன் இப்போ எக்ஸாமுக்கு கூட படிக்கிறது இல்லை, இந்த ஐஏஎஸ் அகாடமியில் இது பண்ணுற மாதிரி இவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இவன் போகிறான். அதில் பாஸ் பண்ணன்னா இவன் பொழைச்சான், இல்லாட்டி போண்டா பஜ்ஜியோட சரி இவன் அதோட வந்துடும். அது மாதிரி பல பேரை பார்க்குறான். ஒரு கால் பிடிச்சி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, பிடிச்சி போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபியூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களாம். யாராலையாவது ஃபியூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன். 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும்னா ஒரு நாளைக்கு கூட அது மாதிரி கிளம்ப முடியலையே. வாழ்க்கை முழுக்க 9 மணிக்குள்ள ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா, சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாருங்கிறோம் பாஸ்ட்டை போய், இல்லையா? அது மாதிரி பண்ண முடியறது இல்லை. அப்போ எப்படி இவங்க 2 பேரும் ஃபியூச்சரை பிளான் பண்ண முடியும்? பகவான் இருக்கு அந்த பிளானு. பவிஷ்யத் சதுரானனாய நமஹ. சுவாமி அட்டோத்திரத்துல ஃபியூச்சரை எனக்கு நல்லபடியா கொடுன்னு அவருக்கு சொல்லி பிரார்த்தனை. ஃபியூச்சரை அவர் தான் பண்ணணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் 2 எச்ச பண்ணி சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஊட்டி விட்டுண்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேயே கையை பிடிச்சிட்டு பேசிட்டு கொஞ்ச நாள் ஃபோனில் பேசிட்டு இதெல்லாம் மங்களமாக முடிஞ்சதுன்னா இந்த கோலம் வரையும் வருவான். அப்படி இல்லைன்னா அவன் இதே மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ அதனால தான் கல்யாணம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃப் சார் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். மறுநாள் யாராவது மிஸ் பண்ண அவன் ஃப்ரெண்ட் வந்து என்னால் வர முடியலடா ஹாப்பி மேரேஜ் லைஃப் தான் அப்படின்னா, ஏன்டா அதை கேட்குறேங்கிறான். இன்னைக்கு 7:09 லக்னத்தில் மறுநாள் அதே 7:09 ஏன்டா கேட்குறேங்கிறான். 24 மணி நேரத்தில் என்னென்னமோ ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாப்பா, எனக்கு பயமாக இருக்குது லைஃப்பை கண்டாங்கிறான். எனக்கு லைஃப் பார்ட்னராக இருப்பான்னு நினச்சேன், இது வேற மாதிரி இருக்குங்கிறான். இந்த அந்யோன்ய குறைவு ஏற்படுற காரணம் என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும். இப்போ எப்படி அப்படின்னா, ஃபோட்டோவுக்கு நிறையா இது கொடுப்பாங்க, ஃபோட்டோவுக்கு நிறைய முக்கியத்துவம். அதுக்கப்புறம் அந்த பியூட்டி பார்லருக்கு ரொம்ப கொடுக்குறான். இதெல்லாம் கொடுத்தோடனே இவன் 7:09 கல்யாணம்னா அவன் 8:55 தான் வரான். இவர் வந்தோடனே கிருஷ்ணார் போனோன்னு எடுத்து திரும்ப இல்லை கொடுத்துட்றாரு அந்த வாத்தியார். கிருஷ்ணார் போனால் கல்லி கட்டுப்பா உன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும்னு கொடுத்துட்றேன். இந்த ஃபோட்டோவுக்கு என்னென்னா அவன் சொல்லி கொடுக்குறான், குடும்பம் எப்படி நடத்தணும்னு. சார் கையை பிடிங்க சார், காலை பிடிங்க சார்னு அவன் சொல்கிறான். முன்னாள் ஒரு வாட்டி ஆயிடுறது, அவன் வாத்தியாரா அவன் தான் இருக்கா, ஃபோட்டோ எடுக்கிறவன் தான். மறுநாள் பியூட்டி பார்லர் அவன் இது பண்ணோம் அப்படின்னா முடியை விரிச்சு போட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு இருக்கு. இன்னைக்கு கல்யாணம் முழுக்க பாருங்க விரிச்சு போட்டுன்னு தான் நடக்கும். என்ன இது கேட்டோன்னா இதுதான் கல்ச்சர்னு சொல்றோம். நேற்று அடிக்கடிக்கு ஸ்ரீபுரம் போறது உண்டு. நேற்று ஸ்ரீபுரம் போயிருந்தேன். ஸ்ரீபுரம் போனா அங்க இருக்க வெளிநாட்டு லேடிலாம் எல்லாரும் அழகா கொண்டை போட்டுண்டு நம்மூர் மாரியம்மன் மாதிரி குங்குமம் வச்சுண்டு கழுத்துல துளசி மாலை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சக்தியமா என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, நம்மூர் மாரியம்மன்லாம் பார்த்தியான்னு கேட்குறாரு. இது நம்மள்டேன்னு பார்த்து கற்றுனது தான் அவங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், குங்குமங்கிறதே மறந்துடுறோம். ஸ்டிக்கர் போட்டு தான் வாங்கி வச்சுக்கணும், குங்குமம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சம்பிரதாயம் சொல்றது. அது மாதிரி முதல்ல பார்க்கணும். அகோர சக்ஷுரபதிக்னேதி சிவாபதிப்யா சுமனா சுவர்ச்சா ஜீவசூர் தேவகாமாஸ்யோனா. இந்த மந்திரம் சொல்லி இப்ப பெருமாள் தாயாரை பார்க்க போறார். என்ன அப்படின்னா, இந்த தாயார் இந்த அக்னி பகவானை கொண்டு வேண்டா, இந்த மணமகனை நான் இப்ப பார்க்க போறேன், இதுல இருந்து சிவா பதிப்யா, என்னுடைய வருங்கால கணவன் எப்பவுமே நன்னா இருக்கணும். சிவா பதிப்யா, எப்ப சுமனாக நல்ல மனசோட இருக்கணும். சுவர்ச்சாக, எனக்கு தாலி கட்டினத்துலேருந்து அவன் புகழ் ஓங்கி நிக்கணும். சுவர்ச்சா ஜீவசூர், எப்ப வரையும் ஜீவிதாந்தம் இருக்கணும். ஜீவசூர் தேவகாமா,
ஏ தேவர்களே, இந்த பேருன்னே சொல்லல, ஏ தேவர்களே, 33 கோடி தேவர்களையும் பார்த்து பிரார்த்தனை. நீங்க எல்லாரும் இத பார்த்து ஜீவசூர் தேவகாமாஸ்யோனா சன்னோ பவந்த்விபதே சஞ்சதுஷ்பதே. இந்த கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்துல எனக்கு இதை கொடுத்து உலகத்துல இருக்க அனைத்து 2 கால் ஜீவன்களுக்கும் 4 கால் ஜீவனும் நன்னா இருக்கணும்னு கல்யாண மேடையில பிரார்த்தனை. இது இந்து மதத்துல உண்டுதான். இது மாதிரி இருக்கும். இந்து மதத்துல தான் எப்பவுமே இவங்க 2 பேரும் கல்யாணத்துல 4 கால் ஜீவனுடைய ஒரு க்ஷேமத்தையே இவன் யோசனை பண்ணணும். இந்த மந்திரமே அப்படி இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி பார்க்க போறாங்க. கண்டிப்பா கல்யாணத்துல தவற விட்டுருப்போம். இந்த மந்திரத்தை சொல்லி பொண்ணை பாருங்க அப்படிம்பாரு. இந்த போட்டோக்காரங்க சொல்ற, சார் ப்ளீஸ் ஒரு வாட்டி ஸ்மைல் பண்ணுங்க அப்படிம்பாரு. அவர் இந்த மந்திரத்தை சொல்லி அவரை பார்த்துருவாங்க. அப்ப யார் தெய்வம் இதுவா இருப்பான்? இந்த போட்டோக்கார கண்டா ரொம்ப பிடிக்கும். அவர் கரிஷ்மால ஒரு ஆல்பம் போட்டு தர சார், அதை விட டாப்பா இருக்க சொல்லுப்பா, அதுக்கு நான் கொடுக்குறேன். இது அந்த தோஷங்கள்லாம் இதை பார்த்தா போகும். அதுக்குதான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்றேன். எல்லாரும் 2 கை கூப்பிடணுமா பகவான தரிசனம் பண்றது. பிரசுக்மந்தா தியசானஸ்ய சக்ஷினி வலேபிர் வராகும் அபிஷுப்ரசீததா அஸ்மாகமிந்திர உபயந்து தோஷதி யத் சௌம்யஸ்யாந்த சோபுபோததி அன்ருக்ஷரா ருஜவஸ்ஸந்து பந்தா ஏ பிஸ்ஸகா யோயந்தி நோவரேஜம் சமர்யமா சம்பகோணோ நினியா சஞ்சாஸ்பத்யகும் சுயமமஸ்து தேவாவ. சகல வாத்தியம் பெருமாள் தாயார் பார்க்கிறார். தாயார் பெருமாளை பார்க்கிறாங்க. அகோர சக்ஷுரபதிக்னேதி சிவாமதிப்ய சுமனா சுவர்ச்சா ஜீவசே தேவகாமா சுனா சந்ததுஷ்பதே. அடுத்து மையத்தோட நிகழ்ச்சி. தற்பத்ரு ஆயுஷ்யம் வச்சிருந்தீங்கிற ஒரு மனைவி தினமும் மை வச்சுக்கிறதுனால கணவன் தீர்க்காயுஷோட இருக்கான் அப்படின்னு பேர். வளையல் போட்டுக்கிறதுனால அவன் ஆயுஷோட இருக்கான். அதே மூக்குத்தி போட்டுக்கிறதுனால ஆயுஷோட இருக்கான். குங்குமம் வச்சுக்கிறதுனால ஆயுஷ். இந்த கல்யாண காலத்துல இந்த தர்பையை கல்யாணத்துல பண்ண ஹோமத்தை எல்லாம் எடுத்து இந்த தர்பையை எடுத்து 2 புருவத்துக்கு நடுவுல தரித்திரம் இருக்கு பெண்களுக்கு. அந்த அந்த கருப்பு மையை எட்டு விட்டு அது மேல குங்குமத்தை கொடுத்து இந்த கணவனை விட்டு எடுக்க சொல்றது. ஏன் அப்படின்னா அது அம்பாளுக்கு பூஜை பண்ண மங்கள சூர்ணம். மஞ்சள்னாலே அது மகாலட்சுமி கடாட்சம் உள்ளது. அந்த மஞ்சள் மகாலட்சுமி கடாட்சம் உள்ள அதை எட்டு விட்டுட்டான்னா அவனுக்கு மேல இந்த பெண்ணை அவன் பார்த்தாலே அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. அதனாலதான் வாசல்ல வெளியில அனுப்பணுங்கிறது. நீ காலிங் பெல் அடிச்சு சொல்றான். இவர் அடிச்சுட்டா போறேன்னா இது ஒரு வீட்டுல இதே மாதிரியே இருக்கு. என்ன சார் காலிங் பெல் அடிக்கிறேன், நான் 1 வாட்டி அடிச்சா வெளில கிளம்புறேன்னு அர்த்தம், 2 வாட்டி அடிச்சா வந்துட்டேன்னு அர்த்தங்கிற. அவங்க இதை கேட்டாங்கன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னா அவன் பேசாம இருந்துட்டான்னா என்ன போக சொல்லிட்டான்னு அர்த்தம். திருப்பி ஏதாவது பதில் சொல்றான் அப்படின்னா நான் போறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற. இல்ல இது வாஸ்தவமா ஒரு வீட்டுல சொன்னாங்க எனக்கு. இப்படிலாம் இருக்கு பாத்தியாங்க. கணவனை வெளியில சீதாதேவி ராமச்சந்திர பிரபுவை வெளியில அனுப்புனாலும் என் கணவன் க்ஷேமமா போயிட்டு வரணும், அரசவைக்கு போறானே அவன் க்ஷேமமா போயிட்டு வரணும்னு அனுப்புறானாம். நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுண்டு. அதனால குங்குமம் வச்சுக்கணும், மெட்டி போட்டுக்கணும், திருமங்கல்ய தாரணம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு வழக்கமா இருக்கு. வழக்கம் இல்லை, சாஸ்திரம். சாஸ்திரம்னா வேதம் சொல்லிட்டுனா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அதை பண்ணணும்னா பண்ணணும், அதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது. சரி இதெல்லாம் இப்படி எடுத்துப்போம், இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரும் டாக்டர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு என்ன அப்படின்னா இந்த புருவத்து நடுவில் பிரஸ் பண்ணனா கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கும். ஒரு டாக்டர் லண்டன் ரீசர்ச் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. லண்டன்ல தமிழ்நாடு ரீசர்ச் யூனிவர்சிட்டின்னு. அதுல ஒரு டாக்டர் பழக்கமாய் அவர் என்கிட்ட பேசினார். அவர் பேசும்பொழுது அவர் சொல்றார், இந்த இந்து மதத்துல இருக்கிறது எல்லாமே ஆரோக்கியத்தை சம்பந்தப்பட்டு இருக்கு சார். அதுவும் ஸ்திரீகளுக்கு எப்பவுமே அவங்க ஆரோக்கிய குறைவில்லாம இருக்கணும், அவர்கள் எப்பவும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கு. இது இந்த இந்தியாவுடைய பெருமைன்னு. எதை வச்சு சொல்றீங்கன்னா அவங்க இங்க குங்குமம் வச்சு இப்படி பிரஸ் பண்றாங்கல்ல, இதை பிரஸ் பண்ணிட்டே இருந்தான்னா அவனுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமா கிடைக்குது. மெட்டி ஒழுங்கா போட்டுட்டான்னா கர்ப்பப்பையில கட்டியே வராது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போட்டிருக்காரு, கல்யாணத்துக்கு முன்னாடி கிடையாது.
இதை அவர் நான் ரீசர்ச்சில் கண்டுபிடிச்சி இது பல்லாயிரக்கணக்கான பேர் ஒத்துன்னு இருக்காங்க, இதை இப்போ வெளிநாட்டில் கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்போனா நாம் எவ்வளோ இதுவாக இருக்கணும்னு பாருங்க. அப்போ இந்த மை ஏதோ திருஷ்டிக்கு கிடையாது, பர்தனுடைய ஆயுஷ், கணவனுடைய ஆயுஷுக்காக இதை தாயார் கையில கொடுத்து பெருமாளுக்கும் தாயாருக்கு இட்டு விடுற நிகழ்ச்சி. யதாஞ்சனம் திரைக குதம் ஜாதகம் ஹிமவத உபரி தேனமான் ஜெய தேஜசே பகாயஜா. வஸ்திரம் எல்லா சார்பாகவும் சுவாமிக்கு புது வஸ்திரம். சாங்கிரஹண்யேத்யாலஜதே இமாம் ஜனதாகும் சங்கிருண்ணானீதி द्वादशारष्टेन सनाभवति द्वादशमासाः संवत्सरः संवत्सरमेवावरुन्धे मौञ्जी भवति ऊर्ध्वयुञ्जाः ऊर्ध्वमेवावरुन्धे चित्रा नक्षत्रं भवति चित्रं वा एतत्कर्म एतत् समृद्धिः रोदनो रोदमानशोभन கன்னிகாதானத்தினுடைய சங்கல்பம். ஏற்கனவே கல்யாண சொத்துக்காக பண்ணா கூட இந்த கன்னிகாதானத்தினுடைய சங்கல்பம், கன்னிகாதானத்துடைய சங்கல்பமானது இப்போ நாம பண்ண போறது என்ன அப்படின்னா, வேதம் சொல்றது ஒருத்தர் கல்யாணம் ஆனவனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்றது. தசாஸ்யாம் புத்ராநாதேஹி பதிமேகா தசம் கிருதி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கல்யாணான தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிறது. என்ன இதனுடைய அர்த்தம் அப்படின்னா, 10 குழந்தைகளோட க்ஷேமமா இரு அப்படின்னு சொல்றது வேதம். இன்னைக்கு 10 குழந்தைன்னா எல்லாரும் குழந்தைனாலே ஒரு காலத்துல என்ன சார் குழந்தை ஒரு குழந்தையோட போதும் சார், ஸ்கூல் ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கு சார் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சுவாமி பார்த்தாரு, சரி குழந்தை இவனுக்கு பிடிக்கல போல இருக்குன்னு சொல்லி குழந்தை பாக்கியமே இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. ஜாதகத்துல பாக்கியஸ்தானம்னு ஒண்ணு, அந்த பாக்கியஸ்தானம் ரொம்ப பலமா இருந்ததுன்னா அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான். அந்த பாக்கியஸ்தானமே இன்னைக்கு பலம் இல்லாம இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக எத்தனை ஆஸ்பத்திரி கட்டினாலும் எப்பயுமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த குழந்தை என்ன அப்படின்னா 9 பெண் குழந்தை இருக்கணும், ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கணுங்கிறது. ஏன் அப்படின்னா தனக்கப்புறம் தன்னுடைய தர்மத்தை பண்றதுக்காக ஆண் குழந்தை. இந்த சேர்த்து வச்சிருக்க சொத்து அனுபவிக்கிறதுக்காக ஆண் குழந்தை கிடையாது. இவர் பண்ற தர்மம் முழுக்க பண்ணணுங்கிற. தர்மம்னா என்ன அப்படின்னா, சம்பாதிச்ச பணத்துல இருந்து ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டே இருக்கணும். ஒருவனுக்கு மாதம் 1000 ரூபாய் சம்பாத்தியம் அப்படின்னா அதுல இருந்து 200 ரூபாய் தர்மத்துக்குன்னு எடுத்து வைக்கணும். 200 ரூபாய் தன்னுடைய புகழுக்கு வச்சுக்கலாம், சென்ட் வாங்கிக்கிறது, கார் வாங்கிக்கிறது, ஏதாவது வச்சுக்கலாம். 200 ரூபாய் சேவிங்ஸ்ல வைக்கணும். 200 ரூபாய் நம்மளை சார்ந்தவங்களுக்காக செலவு பண்ணணும். மனைவி, மக்கள், அப்பா, அம்மா இவங்களுக்காக செலவு பண்ணணும். தர்மாய யசே அர்த்தாய காமாய ஸ்வதனாய. அதுக்கப்புறம் நம்முடைய விருப்பத்துக்காக ஒரு 200 ரூபாய் எடுத்து வைக்கணும். இப்படி 5ஆ பிரிச்சு ஒருத்தன் செலவு பண்ணான்னா அவன் வாழ்க்கையில லோனே வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு லோனு வாங்குற வரையும் எல்லாரையும் போட்டு அவ்வளோ நச்சு பண்றான். லோன் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் அதுக்கப்புறம் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஏன் அப்படின்னா, லோன் கொடுத்தன்னா அதை வாங்குறதுக்கு 1000 ஜனங்க இருக்கும். ஏன்னா அவ்வளவு வறுமை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கன்னிகாதானத்தை ஒழுங்கா பண்றது இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த கன்னிகாதான சங்கல்பம் என்ன அப்படின்னா, மாசைஹி கிருதராசேர் வருஷ சகசிராவசானே ஏகைக மாஷாபகரிஷன கிரமேண சம்மீத காலே துருவலோகே நிவாச சித்தியர்த்தம் அப்படின்னு மேல வைகுண்ட லோகத்திலேருந்து உளுந்து மூட்டையே கீழே கொட்டணுமா. எத்தனை உளுந்து கீழே விழுறதோ அத்தனை 1000 வருஷம் வைகுண்டத்துல அவனுக்கு பதவி காத்துட்டு இருக்கு. வைகுண்டத்துல பகவானுடைய நிவாசம் காத்துட்டு இருக்கு. இந்த லோகத்துல இருக்கிற வரையும் க்ஷேமத்தை அனுபவிக்கிறான். யாரு? ஒரு தடவை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறவனுக்கு அவ்வளவு புண்ணியம்னு சொல்றது.
அதனாலதான் 9 தவிர கல்யாணம் பண்ணணும். தனக்கு அப்புறம் வர தர்மத்தை நடத்துறதுக்காக ஒரு ஆண்மகன் இருக்கணும் அப்படின்னு 10 குழந்தை இருக்கணும்னு சொல்றது. அந்த கன்னிகாதான சங்கல்பம் பண்ற எல்லாரும் அவங்கவுங்க திருப்பி பேர் நட்சத்திர கோத்திரங்கள்லாம் மனசால ஒரு 2 நிமிஷம் சமயம் எல்லாரும் சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கன்னிகாதான சங்கல்பம் சொல்றேன், அதை வாங்கி சொல்லி மேல திருமங்கல்ய தாரண பூஜை, திருமங்கல்ய தாரணம் ஆனது நடைபெறும். எல்லாரும் அவங்களுக்கு பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. முக்கியமா கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த சங்கல்பத்தை பண்ணாலே கல்யாணம் ஆயிடும். நம்ம கோவில்ல போன புரட்டாசி மாசம் சங்கல்பம் பண்ணவங்களுக்குலாம் இன்னைக்கு குழந்தையோட வராங்க. இன்னைக்கு 2 தம்பதிகள் குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பிரபு அவ்வளவு கிருபாலுவா இருக்கா. இங்க வரணும்னு நினைச்சிடணும் அப்படின்னாலும் இங்கன்னு இல்லை, எந்த சன்னதிக்கு போகணும்னு நினைக்கிறோமே அது பகவான் நினைக்கணும். ஒரு 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 நாளைக்கு 24 மணி நேரத்துல இந்த காலத்துல நாம எதுக்கு ரொம்ப செலவிடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா போன் பார்க்கறதுல தான். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு என்ன அப்படின்னா ஊர்பட்ட பிரச்சனை. நம்ம பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு, நமக்கு எதுக்கு ஊர்பட்ட பிரச்சனை? ஆனா அது பார்க்கறதுல அவ்வளவு ஆவல். இதை பார்க்கறதுனாலதான் வாஸ்துவமான விஷயம் பண்றதே இல்லை. பகவான காலையில அந்திலையும் சந்திலையும் நித்தியம் தரிசனம் பண்ணணும்னு இருக்கு. காலையில 6 to 9 மணிக்குள்ள பகவானை சேவிக்கணும். சாயந்தரம் 6 to 8 மணிக்குள்ள பகவானை வழிபடணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் மேல வாசிக்கிறாங்க பாருங்க, அந்தி சந்தி மேலம்னே பேர். ஏன் அப்படின்னா பக்தர்கள்லாம் வராங்க, அவங்க வர்றதுனால அசுரர்கள்லாம் போகணும்னு பேர். அது பேரே மங்கள வாத்தியம்னு பேரு. அந்திலி சந்திலி அதை பிராக்டிஸ் பண்றவங்களே அந்த சமயத்துல தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன் அப்படின்னா அந்த சமயத்துல பண்ணனா அசுரர்கள்லாம் போயிடுறானா, பக்தர்கள்லாம் வரும் பொழுது தேவர்கள்லாம் அவங்களுக்கு அனுகிரகம் பண்றதாம், அதுக்காக பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த சங்கல்பம் முதல்ல எல்லாரும் பேர நட்சத்திரம் அவங்கவுங்க பிரார்த்தனை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோ. எல்லாரும் சொல்லும். அவயோ சக குடும்பயோ க்ஷேம தைரிய தைரிய விஜய அபய ஆயுஹு ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷ சதுர்வித புருஷ अर्थ फल प्राप्त्यर्थम एकैः ध्रुवलोक सम्मीत काले ध्रुवलोके निवास सिद्ध्यर्थम मासैः कृतराशे वर्ष सहस्रावसाने एकैक मास अपकर्षण क्रमेण सम्मीलित काले श्री हरि लोके निवास सिद्ध्यर्थम त्रिगुणीकृत अग्निष्टोम अतिरात्र अप्तोर्याम वाजपेय शांतपन शतक्रतु यज्ञ फल अवाप्त्यर्थम दश पूर्वेशां दश परेशां मद्वंश्यानां मातृवंश्यानां एक विंशति कुल उद्धारण द्वारा नित्य निरतिशय आनंद शाश्वत सिद्ध्यर्थम श्रीदेवी भूमिदेवी समेत श्रीनिवासस्य महोत्सवस्य वैवाहिक उत्सव अंगम श्रीदेवी भूमिदेव्याः कन्निकादान आख्य महादानम करिष्ये. எல்லாரும் கை கூப்பிங்க. ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா, ஆபத முக்கரவாடா அநாத ரக்ஷகா கோவிந்தா.
கன்னிகாதானம் நீங்க இப்ப என்ன சங்கல்பம் பண்ணிருக்கீங்கன்னா, ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் நாங்கள் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறோம்னு பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாம் பெண் வீட்டுக்காரர்கள், உங்களுடைய பெண்மணிகள் தான் ஸ்ரீதேவி பூதேவின்னு சாஸ்திரம் சொல்றது. அது மாதிரி தான் சங்கல்பம் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ரீனிவாசருக்கு பால் தத்தம் ஊற்றி அந்த தானத்தை கொடுக்க பொழுது சகல வாத்தியம் கன்யா देवदेव्योस्त वैवाहिक कर्मांगम मांगल्य धारणार्थम मांगल्य पूजां करिष्ये सुजीवो हव्या मरुत सुचेनागम सुजुगम घनोमत्वरगम सुजुभ्यः सुतेन सत्यं सदावादं सुजन्मान सुतयप्पावकाः वन्दे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यतां भाग्यतां हस्ताभ्याम् अभयप्रदां मणिगणैर्नानाविधैर्भूषितां भक्ताभीष्टफलप्रदां हरिहर ब्रह्मादिभिस्सेवितां पार्श्वे पङ्कजशङ्खपद्मनिधिभिः युक्तां सदा सत्भिः सरसिजनयने सरोजहस्ते धवलधरां शुकगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूतिहरि प्रसीदमख्यं श्रिये जातश्रिजानिर्याज श्रिजम्भजो जरिद्रिभ्यो ददाति श्रिजम्बसा नाममृतत्वमायन् भवन्ति सद्यस्समिदा मिदद्रोणे महालक्ष्मीं ध्यायामि महालक्ष्मीमावाहयामि श्रिजमावाहयामि धृतिमावाहयामि पवित्रीमावाहयामि प्रमोदादिनीमावाहयामि महालक्ष्मी नमः इदमासनम् इदं पादरोः पाद्यम् इदं स्नानम् इदमर्घ्यम् इदमासमनीयम् एते प्लोतवस्त्र उत्तरीयाभरण उपवीत पुष्पगन्धाद्यैः मे पुष्पाक्षदाः देते अलङ्काराः सकलाराधनैश्वर्चितं महालक्ष्मी नमो नमः धूपमाग्रापयामि महालक्ष्मी नमो नमः दीपं दर्शयामि महालक्ष्मी नमो नमः यदा पाकशाः भूगीफलसमायुक्तं नागवल्लीतलेर्युक्तं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां ताम्बूलद्वयं निवेदयामि सर्वोपचारान् समर्पयामि हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां जातवेदो महावह नाम महावह जातवेदो लक्ष्मीमणपगाभिनीं यस्याभिरण्यं विन्देह्यं गामश्वं पुरुषारहम् अश्वपूर्वामृतमद्यामस्तिनाथः प्रबोधिनीं श्रियं देवीमुपक्वये श्रीर्माधेवे जुषतां कांसोस्मितामिरण्यप्राकाराभाद्रां ज्वलन्तीं तृप्तां दर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां स्वामिहोपक्वये श्रियं चन्द्रां प्रभासां निशुषा ज्वलन्तीं श्रियं लोके देवदुट्टां दारां तां पद्मनीमीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मेणस्य तां त्वां वृणे आदित्यवर्णे तपसोऽतिधातो वनस्पतिस्तव वृक्षोदबिल्वः तस्य फलानि तपसानि दन्तु भाग्यन्तरायाश्च भाग्या लक्ष्मीः उपैतुमां देवसखः कीर्तिश्च मणिना सह प्रादुर्भूतोऽस्मिराहस्तेऽस्मिन् कीर्तिवर्तिं ददातु मे षड्निवाशाफलां ज्येष्ठाफलक्ष्मीं नाशयाम्यहम् अभोधिमसमर्द्यन्तु सर्वान्नन्नतमे गृहात् गन्धद्वारां दुरादर्शां नित्यभट्टां वरीषिणीं ईश्वरीगुं सर्वभूतानां त्वामिहोपक्वये श्रियां मनसः काममागोदं वाचः सत्यमसेवहि पशूनां रूपमन्नस्समये श्रेष्ठयुतां निसः कथमेन प्रजाभूतामखि सम्भवकर्तमां श्रियं वासकमे कुले मातरं पद्मवारिणीम् आपश्यदन्तु सिद्धानि चिक्लीतवसमे गृहे
निशदेवे मातरग्यश्रियं वासकमे कुले आद्रां पुष्करणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यामिरण्मयीं लक्ष्मीं जातवेदो बआवः आद्रामिकरणीं मिष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रामिरण्मयीं लक्ष्मीं जातवेदो बआवः तां बआवः जातवेदो लक्ष्मीमनवगामिनीं यस्यां हिरण्यं प्रभूतं गावो दास्यो स्वामिन्देयं पुरुषाणहम् ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् மாங்கல்ய பூஜை முடிஞ்சு மாங்கல்ய தாரணம் நடக்க போறது. மாங்கல்ய தாரணம் ஆனோன்னு அம்மி மிதிச்சு மஞ்சள் தேங்காய் வாரணமாயிரம் பாடி மஞ்சள் தேங்காய் உருட்டி அம்மி மிதிச்சு லாஜஹோமம் பண்ணி இப்படிலாம் இருக்கு. எல்லாரும் திருமங்கல்ய தாரணம் ஆனோன்னு பண்றோம். திருமங்கல்ய தாரணத்துக்கு அப்புறம் பாணி கிரகணம்னு ஒண்ணு. அந்த பாணி கிரகணம் என்ன அப்படின்னா 5 விரலை சேர்த்து வச்சு இந்த பெண் கொடுக்கணும். மணமகன் என்ன பண்ணுவான், இந்த 5 விரலையும் சேர்ந்தாமல குடிக்கணும். அதை அம்மி மேல வச்சு இடது கையினால அந்த பொண்ணுடைய காலை தூக்கி எடுத்து வைக்கணும். அப்படி வச்சு இடது கையினால அவ காலை பிடிச்சிண்டு வலது கையினால இந்த 5 விரலையும் சேர்த்து குடிக்கணும். அந்த மந்திரம் சொல்லும் போது ஆதிஷ்டே மமஸ்மான மஷ்மே வத்வக் ஸ்திரா பவா. அஸ்மம்னா கல்லுன்னு பேர். கருங்கல்ல மிதிக்கணும். இந்த கருங்கல்ல தான் கரையவே கரையாது, உடையாது. அந்த பெண்ணை பார்த்து இவன் கையை பிடிக்கும் போது சொல்றான், இன்னிலிருந்து நீ இந்த கல்லு மாதிரி இரு அப்படிங்கிறான். இப்ப சொன்ன எனக்கு சுதந்திரம் இல்லையான்னு எல்லா பெண்களும் கேட்கிறானோ. ஆனா சாஸ்திரம் அது ஒத்துக்கல. அவன் சொல்றான், இதுவரையும் அம்மா அப்பா உன்னுடைய சகோதரர்கள் இவர்களை மட்டும் நீ பார்த்திருப்ப. இப்போ மச்சினர்னு ஒரு உறவு, மாமியார்னு ஒரு உறவு, மாமனார்னு ஒரு உறவு, இது மாதிரி பல தரப்பட்ட உறவு இன்னிலிருந்து உனக்கு பந்தப்பட போறது. அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அவெல்லாம் அதை சொல்லும் பொழுது நீ இந்த கல்லு மாதிரி இருந்துட்டன்னா இப்ப நாம எப்படி சிரிச்சுட்டு போஸ் கொடுத்தோமோ அதே மாதிரியே இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நீ எப்படி இருக்கே இல்லையோ என்னால சிரிக்க முடியாதுங்கிறான். இதை சொல்லும் பொழுது என்ன பண்றான், இது இந்த மாதிரி கையை பிடிச்சா கல்யாணம் ஆயிடுதுன்னு அர்த்தம். இப்ப கையை பிடிக்காம பேசவே யாருக்கு தெரியாது. முதல்ல போனோன்னா எல்லாரும் கையை நீட்டுறான். சார் எப்படி இருக்கீங்க சார் கையை நீட்டுறான். இந்த கை இது என்ன ஆயிடுறது, கல்யாண காலத்துல என்ன ஆயிடுது, இந்த வணக்கம் வாத்தியார் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது யாரோ ஒருத்த கையை நீட்டி விடுறான். இவன் ஆமா சார் தேங்க்யூ சார்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிடுறான். இது கையை பிடிச்சா கல்யாணம் ஆயிடுதுன்னு அர்த்தம். இதை 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 விடணும்னு தான் பகவான் கொரோனான்னு ஒன்று கண்டுபிடிச்சான். இன்னைக்கு பிடிக்க சொல்லுங்க யாராவது கையை, அதுக்கு கையென்னா சார் சாரி சாருங்கிறான். என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறான். இன்னைக்கு இப்போ ஏன் அப்படின்னா சுவாமி எதை வெதிரேகமா பண்ணணுமோ அது இன்னைக்கு நீ பாஸ் பண்ணனா உனக்கு ஒரு கல்ல வரும்னு இந்த அம்மா சொல்றான். ஏன் அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லையான்னு, நீ இல்லாட்டி நீ கண் முழிச்சுன்னு படிக்கணும், உன்னை அடிக்க நீ முட்டி போட்டுன்னு படிக்கணும்னு ஒரு வாத்தியார் சொல்ற. இந்த குழந்தைய முட்டி போட்டுன்னு படிக்க வைக்கிறதுங்கிறது அவருடைய எய்ம் கிடையாது. இவனை எப்படியாவது படிக்க வைக்கணுங்கிறது அவருடைய எய்ம். இவன் படிச்சு முடிச்சான்னா அதே வாத்தியாரே கட்டின்னு முத்தம் கொடுக்குற. உன்னை விட்டு பிரிய உள்ளப்பா, 12ஆம் கிளாஸ் வரையும் உன்னோடய இருந்துட்டேன், காலேஜ்லாம் போனோடனே நான் மறந்துட போறேன் அப்படின்னு அவர் சொல்ற. அது மாதிரி இந்த கையை இப்படி பிடிச்சான்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் பெண்களும் ஆண்களும் நிச்சயமா கையை கொடுத்து பேசிக்க கூடாது. இது என்ன ஆயிடுச்சு, கலியுகத்துல இது வழக்கமாக போறதுன்னு பகவான் தெரிஞ்சுட்டு ராமச்சந்திரனுடைய கல்யாணத்துல பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினார்னு ராமாயணத்துல சோகம். சீதாதேவியினுடைய கையை ராமன் பிடித்தார், கல்யாணம் ஆயிடுச்சு. திருமங்கல்யதாரண ஆட்சின்னே கிடையாது. ருக்மிணி தாயாருடைய கையை கிருஷ்ண பரமாத்மா பிடிச்சார், கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அது வரையும் திருமங்கல்யதாரணம் சொல்லலை. ஆனா கலியுகத்துல பத்மாவதி கல்யாணத்துல ஆகாச மகாராஜா இது மாதிரி மஞ்ச தேங்காயில மஞ்ச நூல்ல ஸ்வர்ண தாலி தங்க தாலிய வேதம் படித்தவர்களால் அபிமந்திரணம் செய்விக்கப்பட்டு அனைவருடைய ஆசீர்வாதம் வாங்கப்பட்டு அந்த கயிற்றை கண்டே பத்மாவதி கண்டியா, அந்த கயிற்றை பத்மாவதியுடைய கழுத்தில் ஜெகத்பதியான ஸ்ரீனிவாசர் கட்டினார் அப்படின்னு ஸ்ரீனிவாச மகாத்மியத்துல ஸ்லோகமா இருக்கு, பிரமாண எவிடன்ஸா இருக்கு. பகவான் ஒரு ரக்ஷ வேணும்னு ஆரம்பிச்சு வச்சார். நாமளே அதை கடைபிடிக்கணும்னு சொல்லி ஸ்ரீனிவாச பிரபு பண்ணார். அந்த திருமங்கல்யதாரணம் ஆக போறது
ஆன உடனேயே ஒரு 10 நிமிஷத்துல மங்கள ஆரத்தியோட முடிஞ்சிடும். எல்லாரும் பிரதட்சணமா வந்து பிரசாதம் வாங்கி, நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம கோயில் பெரிய கோவில். இன்னைக்கு ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜி வந்திருந்தார். அவர் எப்பவோ வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எதேர்ச்சியா வந்தா இன்னைக்கு ஒரு பெரிய போஸ்டர் இருக்கு, அது இந்த பெருமாள் பண்ண கிருபைன்னு சொல்லி அவர் இன்னைக்கு தரிசனம் பண்றதுக்காக வந்து தரிசனம் பண்ணிட்டு போறார். இப்போ பெருமாள் இது மாதிரி அத்தனை பேருக்கும் கிருபை பண்ணிட்டு இருக்கார். ஒருத்தருக்கும் ஓய்வில்லாமல் உழைக்கிறார்னு சொல்றாரோ அது பகவானை தான் சொல்லலாம். எப்ப யார் வந்தாலும் கிருபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட வந்தார். அதுவும் ஸ்ரீனிவாச பிரபு ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேசால மங்கலம்னு வைகுண்டத்தை விரக்தி அடைந்து பகவான் பூலோகத்துக்கு வரார் அப்படின்னு சொல்றான். ராமாவதாரம் போது விஷ்ணுனுடைய அம்சமா ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் பொழுது விஷ்ணுனுடைய அம்சமா வரார். ஆனா ஸ்ரீனிவாசனா திருமலையில பெருமாள் வரும் பொழுது வைகுண்டத்தை இழுத்து கூட்டி சீல் வச்சுட்டு வர. இப்ப யாராவது வைகுண்ட பிராப்தி வேணும்னு கேட்டோம்னா திருமலையில பகவானுடைய சரணம் வேணும் தான் கேட்கணும். அதனாலதான் குலசேகர ஆழ்வார் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேங்கிற. எல்லாருக்கும் பிரசாதம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இப்பவே அவசரமா போனதெல்லாம் பிரசாதத்தை வாங்கி